நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் சே சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள் கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு என்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாது உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த எடுத்து வா கொண்டு கேறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு கேறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு
செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி மீனடித்த வியர்வை உங்கள் தாதைக்கும் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி தோழி. தொண்டு அறக்கட்டளையின் அன்பு வேண்டுகோளை ஏற்று இங்கு வருகை புரிந்து இருக்கும் என் அன்பு நல்ல உள்ளங்களை வருக வருக என வரவேற்கிறேன். டாக்டர் இ ஜோதிலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு கே அப்துல் காதர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு எம் செந்தில்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு வே நல்லமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு நா நல்லமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு நா பெருமாள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு கு திருமாறன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு உ ஜெகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஆர் அம்பேத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு திருமதி எம் ஆனந்த ஜோதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு பா மோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு டாக்டர் கா நாகதாஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஆ நந்தகுமார் எம்ஏ பரதம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு பி ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு ஆர் அன்சாரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஆ கலைச்செல்வி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஏ இ நந்தகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு பாலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு டாக்டர் டி கே ரத்தினவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பி தங்கவேலு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு டி பெருமாள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஆர் சக்திவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு சீர்காழி எம் ஸ்ரீராம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு திருமதி பி வனஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு சந்தோஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு காவல்துறைக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்டின் தலைவர் திரு உயர் திரு எஸ்வி முத்துராமன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் டாக்டர் டி கண்ணதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதில் யாருடைய பெயராவது விட்டிருந்தால் எங்களை மன்னிக்கவும். மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் என் உயிரினும் மேலான மாற்றுத்திறனாளி தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சுடற்பொழி சமூக நீதி உரிமை இயக்கம் இதற்கு என்ன தலைமை பொறுப்பு ஏற்க சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாலே என்கிட்ட திரு ராஜா அவர்கள் வந்து கேட்டார். இந்த நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றதுக்கு அவர் நிறைய அனுபவப்பட்டிருப்பார். ஏன்னா இது 2 முறை தடங்களாயிருக்கு. இது 2வது வருடன்றதுனால இது 2 முறை தடங்களாகி 3வது முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடாயிருக்கு. அதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாருன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் 24 வருஷமாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளிக்கும் சமூகத்தில் பின்பற்ற மக்களுக்காகவும் தொடர்ந்து 24 வருஷமாக பாடுபட்டு இருக்கோம். அதனால அதோட வழி என்னன்றது எனக்கு தெரியும். அதனால இந்த சமூக சுடரொழி அமைப்பு வந்து பெரிய அளவுக்கு மேலே போகணும் அப்படின்றது தான் என்னோட வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்னன்னா சுப்பிரமணி
பொதுச் செயலாளர். இந்த இயக்கத்தில் பொதுச் செயலாளர் இருக்காரு. முகமது கனி செயலாளர், ஜெய்பீம் பொருளாளர், தலைவர் வந்து ராஜா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து கிறிஸ்தவத்தை சார்ந்தவர், முஸ்லீமை சார்ந்தவரும் இருக்காரு, அதே மாதிரி இந்துவை சார்ந்தவரும் இருக்காங்க. இந்த அறக்கட்டளையோட பெருமையா அதுதான். எல்லா மதத்தினரும் சேர்ந்து அமைக்கிறது தான் இந்த அறக்கட்டளையோட பெரிய ஒரு இதுவே. ஆனா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம இந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் எல்லா சமுதாயத்திலும் உள்ள அடக்கியது. அவங்க வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க பிச்சை எடுக்கிறாங்க, இது மாதிரி 5 கிலோ கூப்பிட்டா வந்துருவாங்க, அது மாதிரி அவங்க ஏதாவது உதவி கொடுத்தா ஒன்னா ஓடி வந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் பொய். உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறான்றதுதான் முழுக்க முழுக்க உண்மை. மாற்றுத்திறனாளிகள் நினைச்சா எதை வேணாலும் செய்யலான்றத நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அவங்க போய் நின்னாங்கன்னா என்ன காரியத்தை வேணாலும் சாதிக்கலாம். அதுக்கு உதாரணமா நான் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் காதுக்கு இனிமையா உங்களுக்கு பாட்டு, அது ராஜா சார் தான். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அவர் அழகா உங்களுக்கு காதுக்கு இனிமையா ஒரு பாட்டை கொடுத்தாரு. அதே போல இந்த கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு நாட்டியத்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல நாட்டியம் ஆடுறதுக்கு இந்த ஸ்டேஜ் பத்தவே பத்தாது. அவங்க ஆடுறது அந்த அந்த கையனால அந்த உடல் அமைப்புகள்லாம் வச்சு ஆடும்போது ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப சின்னது. ஆனா அது அந்த ஸ்டேஜ்லயும் அவங்களோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. அவங்க 2 பேருக்கும், அதாவது பாட்டு பாடினவருக்கும் நாட்டியம் ஆடிய அந்த குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2வது அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. உண்மையாவே நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இதை ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றதும் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாம அன்னதானம், சாப்பாடு, வயிறுக்கு குளிர்ச்சியா வேணும் இல்லையா? கண்ணுக்கு குளிர்ச்சி, காதுக்கு குளிர்ச்சி, 2வது வயிற்று குளிர்ச்சி அன்னதானம். அம்மா போஜனம் சார்பாக அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்க அம்மா போஜனத்துல நான் ஏற்பாடு பண்ணி அவங்க தலைவரை பார்த்து இது மாதிரி நீங்க கொடுத்தே ஆகணும், நீங்க மாற்றுத்திறனாளிக்கு பின்னால் நீங்க நிக்கணும். அவங்க வந்து இன்னைக்கு 250 பேருக்கு சாப்பாடு நீங்க எல்லாருமே சாப்பிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம இனி வர்ற ஒரு வாரத்துக்காவது நம்ம சாப்பாடு கொடுக்கணும்னு நலத்திட்ட உதவிகள். இது யார் பண்றாருன்றதுதான் நம்மளுக்கு முக்கியம். இது ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்பு பண்ணுது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதெல்லாம் எடுத்து செஞ்சு இது 2வது ஆண்டு. இதை நாங்க 24 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இவங்க 2வது ஆண்டுல இவ்வளவு சிறப்பாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்காக ராஜாவுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். மரம் இன்னைக்கு சூழ்நிலையில மரம் எங்கேயுமே கிடையாது. மரத்தை வைக்கும் போது, அந்த செடிகளை நடும்போது அந்த அதுக்கு உரம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த உரம் வந்து எவ்வளவு நாத்தடிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உரத்தை நீங்க போது பாத்தீங்கன்னா பக்கத்துலேயே நிக்க முடியாது. ஆனா அந்த உரத்தை போட்டு அந்த மரம் வளரும் போது அது கொடுக்குற காய் கனி அவ்வளவு ருசியா இருக்கும். அது போல அந்த செடி வந்து நடுறது வந்து இந்த அமைப்பு சுடர் ஒழின்ற இந்த செடியை நட்டு அந்த உரம்ன்றது வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்க கேவலமா ஒதுக்கப்பட்டவர்கள் நினைக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் தான் அந்த உரம். அந்த உரம் அவங்க போட்டதுனாலதான் நாளைக்கு அது கனியாகி இன்னைக்கு எல்லாருக்கும் பழம் கொடுக்குற ஒரு விதையா இருக்கு. ஸோ அவங்களுக்கு அதை இந்த சுடரொழி பெரிய அமைப்பா போய் நல்ல ஒரு பெரிய இடத்துல வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அமைப்பின் இது. தொடர்ந்து இந்த அமைப்பு வளர்ச்சியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜா அவர்களுக்கும் இந்த அமைப்பை சமூக நீதி உரிமை இயக்கத்தின் சுடரொளி தொண்டு அறக்கட்டளை சார்பில் 2ஆம் ஆண்டு விழா மாற்றுத்திறனாளி யாரும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது. மாற்றுத்திறனாளி யாருமே இல்லைங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு டிவியில் பார்த்தேன் நான். அவர் வந்து 2 காலம் இல்லை சொல்ல தப்பான நீங்க. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கார்லேருந்து இறங்கி வர்றார். அவரை சுற்றி 2 இன்ஸ்பெக்டரு, 4 போலீஸு எல்லாம் இறங்கி வராங்க. எதுக்காகனா அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் படித்து மாற்றுத்திறனாளிங்க 2 காலம் ஊனமாக இருந்தவர் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி இறங்கி வரார் காரை விட்டு. அவருக்கு கீழே 2 போலீஸ், 2 ஆஃபீஸர் வரான், 2 இன்ஸ்பெக்டர் வராங்க. ஒரு எல்லாருமே அதாவது பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவருக்கு காரை விட்டு இறந்து 2 பேர் பாதுகாப்பு. அவர் தவழ்ந்து போகிறாரு. 2 கால் மட்டும் அவர் யாரும் தூக்கிட்டு போவானா அவர் சொல்ல. என்னை தூக்கிட்டு போவான்னு அவர் அதிகாரத்தை பயன்படுத்தலை. நல்லா கேட்டுங்க, எல்லாம் இதை கேளுங்க. இதை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. தூக்கின்னு போகலாம் சொல்ல. அவர் காலில் தவழ்ந்து போகிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர், கை கால் ஊனமான ஒருத்தர் படித்து, நல்லா கேளுங்க, இங்கே யாருமே மாற்றுத்திறனாளி கிடையாது. படிப்பு வந்து உயர்த்தும். படிச்சிங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்.
அதுக்கு தான் எங்க அண்ணன் திருமாவளவன் எங்க தலைவர் இங்க சொல்லி வச்சிருக்கார். மருதம் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கார், போய் பாருங்க. அங்க போய் படிச்சீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். இங்க மாற்றுத்திறனாளி நான் வந்து எல்லாருக்கும் வந்து 5 கிலோ அரிசி கொடுக்குறேன், அது பண்றேன் இது பண்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாற்றுத்திறனாளின்னு யாருமே கிடையாதுங்க. எல்லாரும் மனசு ஊனமா இருந்தா எல்லாமே ஊனம்தான். மனசுல தெம்பு இருந்தா ஊனமே கிடையாதுங்க. அந்த மாதிரி படிச்சதுனால தான் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல காரை விட்டு இறங்கி அவரோட இதுல நடந்து போறாரு. யாரும் என்ன தூக்க தேவையில்ல, நானே போறேன்னு சொல்லி போய் மேலே ஏறி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவரு இந்தியாவில் எந்த மாநிலம் தெரியல, அதை சரியா நான் பார்க்கல. புரியுதுங்களா? மாற்றுத்திறனாளி யாரும் கிடையாதுங்க. நல்லா படிங்க. இந்த இயக்கத்தை வந்து இப்போ எடுத்துன்னு நம்ம தம்பி வந்து கனி தான் எடுத்துன்னு வந்தாரு என்கிட்ட. முகமது கனி வந்து என் தம்பி எடுத்துன்னு வந்தாரு. சுப்பிரமணிய சார் வந்தாரு. அப்புறம் நம்ம அண்ணன் இங்க இருக்காங்க, அவரு முத்துராம் அண்ணன் ராஜா, நம்ம ராஜா அண்ணன் மூலமா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துராம் அண்ணன் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னேன் கனி கிட்ட, கனி இது பண்ணிக்கலாம் கனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கிராண்டா பண்ணலாம். கனி என்கிட்ட என்ன கேட்டாருன்னா தலைவர் வச்சு பண்ணலாங்க. ஏன்னா கனி ரொம்ப வருஷமா, அதாவது எங்க கூட பிறக்காத ஒரு தம்பி. அது மாதிரி இருக்கும்போது இப்போ தலைவர்கிட்ட தெரியும் கனி யாரு என்ன தெரியும். போர்டு திறக்கும் போது தலைவர் வச்சு தான் தரணும். இந்த போர்டு திறந்தது வந்து இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தை, சாரி திரும்ப நானே எது சொல்றேன், சுடர் ஒளி சமூக நீதி இந்த உரிமை இயக்கத்தை வந்து இந்த போர்டை திறந்தது வந்து தலைவர் தான். நம்ம வட்டச்செயலாளர் பெருமாள் மூலமா தான் இதை திறந்தாங்க. கனி தான் ஏற்பாடு பண்ணாரு. இதை தலைவர் இந்த பக்கம் ஆபீஸ் பின்னாடி இருக்கு, தலைவர் பின்னாடி இருந்து வந்து இதை திறந்து வச்சுட்டு போனாங்க. அவருக்கு இருக்கிற கால நெருக்கடி சூழ்நிலை, தேர்தல் வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு கனிக்காக வந்து தலைவர் நம்ம திருமாவளவன், எந்த தலைவர் நினைச்சா திருமாவளவன் அண்ணன் வந்து திறந்து வச்சுட்டு போனாங்க. இப்போ அடுத்த மீட்டிங், இந்த மீட்டிங்க்கு தலைவர் வர வைக்கிறத பிளான். நல்லா கட்டுங்க, இந்த மீட்டிங்க்கு வந்து தலைவரை வர வைக்கிறது தான் பிளானே. இந்த வேலையை நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம் ரெடியா. அதுக்காக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருப்போம். இப்போ தலைவர் இங்கே இல்லை, கொஞ்சம் வெளியில் பிரச்சாரம் போகிறதுனால இதை மாற்றி வச்சாச்சு. மாற்றினதுனால கொஞ்சம் நாங்கள் மட்டும் இப்போ சிறப்பாக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு என்ன சொன்னாங்க. மாற்றுத்திறனாளி எல்லாருமே ஒன்று தெரியும். மாற்றுத்திறனாளி ஒன்றும் இல்லைங்க, மாற்றம் நம்ம கிட்ட இருந்தால் மாற்றமே வரணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மாற்றம்ன்றது நம்ம கிட்ட இருந்தா வரணும். கை கால் ஊனம் வந்தா கூட நம்ம போய் யாருக்கிட்டே பிச்சை எடுக்கல. புரியுதுங்களா? படிப்பை நீங்க படிச்சீங்கன்னா அந்த படிப்பு உங்களை உயர்த்தும். படிப்பு எங்க போய் நிக்க வைக்கும்? நான் சொன்ன பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவர் படிச்சதுனால தான் ஐஏஎஸ் ஆபீசர். ஊனம் விட்டு இருந்தா கூட சரி, அப்படியே விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அவங்க அப்பா அம்மா அவரை படிக்காம வச்சிருந்தா சரி, அவரே படிக்காம விட்டுருந்தா அவங்க அப்பா அம்மா விட்டுருங்க, அவரே படிக்கலாம் எங்க போயிருப்பாரு? ஊனமா இருந்து எங்க கோயில் வாசல எங்கேயாவது உட்காந்துருப்பாரு, இல்ல வேற எங்கேயா போய் யாருக்கிட்ட தொடுன்னு போய் நின்றுப்பாரு. கரெக்டா? ஆனா அவர் படிச்ச படிப்பு எங்க நிறுத்திச்சு அவரை? சொல்லுங்க, எங்க நிறுத்திச்சு அவரை? ஐஏஎஸ் ஆபீசர். இன்னும் நிறைய பேர் ஊனமானவங்க நிறைய பேர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், ஐஎஃப்எஸ் ஆபீசர் நிறைய பேர் இருக்காங்க. படிப்பு ஒன்று தான் நம்ம உயர்த்தோம். அதுதான் எங்க தலைவர் திரும்ப சொல்றாரு. திருமாவளவன் என்ன சொல்றாரு? டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நீ படி, கோயில் வாசல போய் பிச்சை எடுக்காத, கோயில் வாசல போய் பிச்சை எடுக்காத, கோயில் படி, நல்லா படி, உனக்கு வந்து படிப்பு தான் உன்னை உயர்த்தும். அந்த ஒரு வேலையை தான் எங்க தலைவரே எங்க அண்ணன் தான் சொல்றாரு. நீ படிச்சா மட்டும்தான் உயர முடியும்ன்றத தெளிவா சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இங்க இப்ப நடந்த விஷயம், இன்னைக்கு நடந்த தலைவர் இங்க இருந்தா இதோட இன்னும் கூட்டம் அதிகமா இருந்திருக்கும். உங்க எல்லாருக்கும் இன்னும் சிறப்பா நடந்திருக்கும். இந்த தலைமை, இந்த சமூக ஒளி சுடர் நீதி உரிமை இயக்கம் வந்து இன்னும் அடுத்த வருஷம், இது 2வது வருஷம், அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா தலைவர் தலைமையில் நாங்க பண்ணுவோம். நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். அதுவும் உங்க தலைவர்களுக்கு, உங்களுக்கு இந்த உங்க ஆர்கனைசர் பண்ண பார்த்தீங்களா, இந்த நம்ம அண்ணன் இங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதோட சிறப்பா இந்த 5 கிலோ அரிசி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட உழைப்பை வந்து யாரும் சொல்ல முடியாது. உங்களோட படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்துன்றதை சொல்லி இந்த சிறப்பான விழாவிற்கு என் அழைத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திருமாறன் அவர்கள் அருமையாக பேசினாரு. அதுதான் நானும் சொல்றேன். நாங்கள் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தி இதை இவ்வளோ சிறப்பாக நடத்திருக்காரு பார்த்தீங்களா. இப்போ நான் அவர்கிட்ட வரும்போதே, எங்கள் வீட்டுக்கு வரும்போதே சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நீங்கள் நடத்துங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, உங்கள் அமைப்பு, உங்களை தெரிஞ்சவங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவங்கள கூப்பிட்டு கௌரவிங்க. கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நான் சொல்லலை, சாரே சொல்லிட்டாரு,
அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா பண்ணி தருவோம் அப்படின்னு. இதை விட என்ன வேணுங்க நம்மளுக்கு? அதே மாதிரிதான் உங்களுக்கும். அதனாலதான் நான் தமிழ்நாடு ஃபுல்லா நான் சுத்தி வர்றது என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாலே ஒன்று இணைக்கணும் தான் என்னோட ஆசை. என்னன்னா 25வது வருஷம் எங்க அமைப்புல இன்னும் 2 வருஷம் இருக்கு. YMCAல 2 நாள் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றது என்னோட ஆசை. 25வது வருஷம் அதை நான் நடத்திடுவேன். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் அதை பயங்கர கிராண்டா நடத்தணும். 2 நாள் பெரிய நிகழ்ச்சியா அந்த மவுண்ட் ரோடு ஒரு இதுவாயிடணும். இவ்வளவு மாற்றுத்திறனாளி இருக்கா, இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு நம்ம அரசாங்கத்துக்கு காட்டணும். அதை கண்டிப்பா YMCAலையோ இல்ல நேரு உள்நாட்டு அரங்கத்திலேயோ கண்டிப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நடத்தும். திரு மணிமார் அவர்களுக்கு இந்த சுடரொலி சார்பாகவும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாகவும் நன்றி தெரிவிக்க நன்றி. முதல்ல அவங்க எங்களை கௌரவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அவங்கள கௌரவிக்கணும். தலைவர் திரு ராஜா அவர்களுக்கு எங்களது சிறிய பொன்னாடை. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் தாயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நாம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தர தத நிதரே நின்னி சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு.
எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி அடப்புனக்குள் இருக்கும் உண்மை நம்பி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. தாய் உள்ளம் அறக்கட்டளை சார்பாக நமது தொடர்வழி ராஜா அவர்களுக்கு இந்த சாதனை அன்பு அழைக்கிறேன். மேலும் ஒரே வார்த்தை பிறந்ததோர் கோவிலம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாரத்துக்கு நிகர் தரணியில் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தன்னலம் கருதாமல் தன்னையே அர்ப்பணித்து தன்னுயிர் தந்து நம்முயிர் காத்த அன்னையர் அவர்கள் அனைவருக்கும் தாய் உள்ளம் சார்பாகவும் தொடர்வழி சார்பாகவும் அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி ராஜா அவர்களுக்கு இந்த சாதி அழைக்கின்றேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. உள்ளம் என்றும் எப்போதும் எங்க அம்மாக்கு மூலமா சக்கரை 3 சக்கரை வேணும்னு கேட்டாங்க. அதை சுடர்வழியில ரெஃபர் பண்ண அவங்க உடனே கொடுத்ததுக்கு எனக்கு மனவாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இவரு இனிமேல் தண்ணி தடை இல்லாம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும். அடுத்து இவருக்கு என்னென்ன இது தேவை எங்களை அணுகலாம். நாங்கள் அவருக்கு முடிந்தளவு எங்களால் முடிந்தளவு உதவி செய்வோன்ற இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னும் யாராருக்கு வீல் சேர் தேவைப்படுகிறோ சுடரொளி அறக்கட்டளையை அணுகலாம். நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுத்து நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி கண்டிப்பா எடுப்பேன். தயவு செய்து சுடரொளி அறக்கட்டளை அணுகவும். நன்றி. உடைந்து போகக்கூடாது என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயம் எல்லாம் மறந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், ஒளி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் இல்ல நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு,
எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி தளபதி நீரா நீரா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ் மகன் நீதானே நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே, உன்னை உள்ளத்தில் உரைக்குமே. நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை உழைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். சக்சஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி ராஜா, நிறுவனர், தலைவர், சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளை. இவர் திரு எம் முகமது கனி, மாவட்ட செயலாளர். சார், உங்களோட சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? சார், கடந்த 10 வருடங்களாக நாங்கள் வந்து சேவையில் இருந்துட்டு வந்துட்டுருக்கோம் சார். நிறைய சேவைகள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போது கடந்த 2022ஆம் வருடம் பதிவு செய்து முறையாக நாங்கள் இயக்கத்தை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கோம். மக்களோட ஆதரவோட வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கோம் சார். இப்போ இயக்கத்துக்கு என்ன இலக்கு இருக்கும் சார்? இயக்கத்தின் நோக்கம் வந்து சார், உணவு, உடை, மருத்துவம், கல்வி, இருப்பிடம், வேலைவாய்ப்பு சார், மற்றும் வேலைவாய்ப்பு. சார், இப்போ தனி மனிதராக வந்து செய்கிறதோட ஒரு இயக்கம் ஆரம்பித்து செஞ்சால் என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? தனி மனிதராக செஞ்சுட்டு ரொம்ப நாள் செஞ்சுட்டு வரோம் சார். ஆனால் வந்து அதில் ஒரு பெரிய பலம் இல்லைன்றத நிறைய பேர் சொன்ன அறிவுரையின் பேரில் இப்போ நாங்கள் வந்து ஒரு இயக்கமாக ஏன்னா இயக்கம்னா ஒரு பெரிய பலம். அது வந்து அதனால நாங்கள் வந்து தங்கம் செய்யாததை ஒரு சங்கம் செய்யும். அதனால நாங்கள் வந்து ஒரு இயக்கமாக ஒரு அறக்கட்டளையாக நாங்கள் எங்கள் பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் சார். சார், தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? தமிழக அரசிடம் சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையின் கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இடங்கள்ல கிடைக்கல. அது ரெண்டாவது, பல்வேறு சலுகைகள் தடை செய்யப்படுகிறது. இன்னும் வந்து நிறைய அலக்கழிக்கப்படுகிறார்கள். பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நிலைகளில் வந்து அலக்கழிக்கப்படுகிறார்கள் என்று இருக்குது சார். அதை கொஞ்சம் சரி பண்ணால் என்னோட பணிவான வேண்டுகோள். சரி செய்தால் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறுவன தலைவராக என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? உலகமெங்கும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒற்றுமை, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, குறிக்கோள் இவை அனைத்தும் கடைபிடிக்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். இப்போ வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டு விழா பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையில் நாங்கள் 2ஆம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடினோம். ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேரும், இன்னொரு மாற்றுத்திறனாளிக்கு அக்குள் ஸ்டிக்கும் மற்றும் 200 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தோம். சார், சக்சஸ் டிவி நேயர்களுக்கு எதை சொல்ல விரும்புறீங்களா? சுடர் ஒளி சமூக நீதி உரிமை இயக்கம் மற்றும் சுடர் ஒளி தொண்டு அறக்கட்டளையில் இந்த இயக்கத்தில் உள்ள நிர்வாகிகள், நான் உட்பட எல்லா நிர்வாகிகளும் அடிப்படை வேலையான ஆட்டோ,
மற்றும் சமையல் வேலை, கூலி வேலைகளை செய்து தான் இந்த இயக்கத்தை, இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த 2ஆம் ஆண்டு விழா 200 மாற்றுத்திறன் நலத்திட்ட உதவிகளை நாங்கள் வழங்கியுள்ளோம். இந்த வீடியோவை பார்க்குற நேயர்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு உதவினால் 200ன்றது 400 மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்ய எங்களுக்கு பங்களிப்பு அவசியம் தேவை. இந்த வாய்ப்பு கொடுத்த சக்சஸ் டிவி நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.